அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ்ஸலாத் ஃபக்ஸிலூ wujuhakum வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹு பிர்ஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தில் உது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் இடம்பெறுகின்றன. தொழுகைக்காக நாம் உடு செய்கிறோம், பிற நல்ல காரியங்களுக்காக நாம் உடு செய்கிறோம். அந்த உதுவும் கூட ஒரு புனிதமான காரியமாக இருக்கிறது. நல்ல நிய்யத்தோடு நாம் உடு செய்கிற போது உது இபாதத்தினுடைய வணக்கத்தினுடைய அந்தஸ்தை பெறுகிறது. வணக்கத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் உதுவுக்கு கிடைக்கிறது. ஹதீஸின் வாயிலாக இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தொழுகைக்காக நாம் அந்த அங்க சுத்தம் செய்கிறோம் என்றால் அது ஒரு ஃபார்மாலிட்டி அல்ல, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அடிப்படையில் அல்ல. அதில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. லௌகீக நன்மைகளும் கிடைக்கிறது, ஆகிரத்தினுடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. எனவே உளு என்கிற அந்த அங்க சுத்தம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு தனி அந்தஸ்தை பெற்று திகழ்கிறது. அதிகம் நாம் ஒளி செய்கிற போது நம்முடைய முகத்திலே அல்லாஹ் ஒரு ஜோதியை தருகிறான், பளபளப்பை தருகிறான். உறுப்புகளை முழுமையான முறையிலே நாம் கழுகிற போது மறுமை நாளிலே நாம் எழுப்பப்படுகிற போது நம்முடைய உடம்பெல்லாம் பிரகாசமாக இருக்கும், பார்க்க பொலிவாக இருக்கும், உருமு ஹஜ்ஜலீனாக நாம் எழுப்பப்படுவோம் என்றெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உம்மத்துக்கான சிறப்பை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். வீட்டிலே நாம் ஒளி செய்தாலும், பள்ளிகளில் மதரசாக்களில் நாம் ஒளி செய்தாலும், அந்த ஒளி செய்கிற போது அதற்கு நாம் ஒரு தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஃபரலுகள் இருக்கின்றன, சுன்னத்துக்கள் இருக்கின்றன, ஆதாபுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து நாம் அந்த உளு என்கிற அந்த அங்க சுத்தம் செய்ய வேண்டும். ஃபரல்கள் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 4 உறுப்புகளை கழுகுவது ஃபரல். அதைத்தான் வசனத்தின் வாயிலாக நாம் ஞாபகப்படுத்தினோம். முகம், கை, கால்கள் இவற்றை கழுகுவதோடு தலைக்கு மசல் செய்வது. இந்த 4 பற்றியும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலேயே எடுத்துரைத்திருக்கிறான். இந்த 4ஐ நாம் கழுகாமல் உளு கூடாது, ஜாயிஸாக. முகங்களை நாம் முக்கியமாக கழுகிய வேண்டும் முழுமையான முறையில். கைகளை முழங்கை உட்பட நாம் முக்கியமாக கழுகியாக வேண்டும். கணுக்கால்கள் உட்பட கால்களை நாம் கழுகியாக வேண்டும். தலையிலே 4இல் ஒரு பங்கு மசேஜ் செய்வது ஃபர்ல் என்றால் முழுக்க மசேஜ் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். இது ஃபர்லுகள். அதே போன்று உளுவில் நிறைய சுன்னத்துக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்பர் 1, நிய்யத்தோடு நாம் ஒளி செய்வது. யா அல்லாஹ், இந்த உளு மூலமாக நான் தொழுகையை நான் துவங்கவிருக்கிறேன், இந்த உதுவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய அசுத்தத்திலிருந்து ஹதஸிலிருந்து நான் விடுபடுகிறேன், யா அல்லாஹ், இந்த உருவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்கிற நிய்யத்தோடு. அது சுன்னத்து. பிஸ்மில்லா சொல்லி நமது பள்ளிவாசலிலே ஒளி செய்கிற இடத்துல போர்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹில் அலியில் அதீம் வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம். இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பிஸ்மில்லா, உதுவுக்கு என்றே கற்றுக் கொடுத்த ஒரு பிஸ்மில்லா. நாம் அதை ஓதி ஒளி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்றும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். மிஸ்வாக்கு செய்வது சுன்னத் என்றால், மும்முறை வாய் கொப்பளிப்பது சுன்னத்து என்றால், மும்முறை நாசியை சுத்தப்படுத்துவது சுன்னத்து என்றால், தலை முழுக்க மசகு செய்வதும் சுன்னத்து. 2 காதுகளையும் நாம் மசகு செய்து கொள்வது, தடவிக்கொள்வது சுன்னத்து. விரல்களை கோதி கழுகுவது, தாடியை கோதுவது, மும்முறை கழுகுவது, வலதுபுறத்திலிருந்து தொடங்குவது, அதே போன்று ஒரு உறுப்புக்கு பின்னால் அடுத்த உறுப்பு தொடர்படியாக நாம் கழுகுவது, இதெல்லாம் சுன்னத்துக்கள் வகைகளிலே சேர்கிறது. அதே போன்று தான் உதுவிலே ஆதாபுகள் இருக்கிறது, ஃபதாயில்கள், சில சிறப்புகள் இருக்கிறது.
ஒலு செய்கின்ற போது இயன்ற மட்டும் கிபிலாவை முன்னோக்கி ஒலு செய்வது அது ஆதாபிலே சேர்ந்தது, முஸ்தஹபாத்துகளில் சேர்ந்தது. நிறைய நன்மைகள் இருக்கின்றன. ஒலு செய்கின்ற போது அதுமுத்த கல்லுமி பி கலாமின்னாஸ், உலக பேச்சுக்கள் பேசாமல் ஒவ்வொரு உறுப்பையும் கழுகிற போது நாம் ஓத வேண்டிய துவாக்களை ஓதியவாறு கிபிலாவை முன்னோக்கியவாறு நாம் ஒலு செய்வது. உறுப்புகளை தேய்த்து கழுகுவது, நல்ல முறையில் தேய்த்து கழுகுவது. இப்படி பல ஆதாபுகள். உழு முடிந்த கையோடு ஒலு செஞ்சு மிச்சப்பட்ட தண்ணீரை சில சொட்டுக்கள் நாம் குடித்து கொள்வது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். காரணம், ஒலு செய்கின்ற தண்ணிக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது. கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். நாம் வீடுகளிலே ஒலு செய்தோம் என்றாலும், இங்கே நம்முடைய பள்ளிகளில் ஒலு செய்தோம் என்றாலும், கடைசியில் ஃபதுலி வதூஹி என்று வருகிறது கிதாபில். வது என்றால் ஒலு செய்கிற தண்ணீர், ஃபதுல் என்றால் மிச்ச தண்ணீர். அதில் சில சொட்டுக்களை நின்றவாறு தண்ணீர் குடிப்பதற்கு 2 சந்தர்ப்பத்தில் அனுமதி இருக்கிறது. நம்பர் 1, ஒலு செஞ்சு முடித்த கையோடு நாம் நின்றவாறு. நம்பர் 2, ஜம்சம் நீரை, புனித நீரை நாம் அருந்துகிற போது. மற்ற சமயங்களில் எல்லாம் உட்கார்ந்து அமர்ந்து தண்ணீர் குடிக்க வாய்ப்பு இருக்குமானால் உட்கார்ந்து தான் நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும். அது ஒரு சுன்னத்தான காரியம். இப்படி உதுவில் ஃபர்ல்கள் இருக்கின்றன, சுன்னத்துகள் இருக்கின்றன, ஆதாபு, முஸ்தஹபாத், ஃபதாயில் என்கின்ற சில காரியங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் செய்வதன் மூலமாக உழுவையும் கூட ஒரு இபாதத்தாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நிறைய நன்மைகள். ஒவ்வொரு உறுப்பையும் கழுகிற போது அந்த உறுப்பு மூலமாக ஏதாவது தவறுகள், பாவங்கள் வெளிப்பட்டிருக்குமானால் அந்த உறுப்புகளை கழுகிற போது அந்த சொட்டுக்கள் கீழே விழுகின்றனவே, துள்ளிகள். அந்த துள்ளிகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுவதாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். பாவங்கள் அப்போதிருந்தே மன்னிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதாவது ஒலு செய்கின்ற போதே நம்முடைய பாவங்கள், ஹத்தாயாக்கள் மன்னிக்கப்படுகின்றன. பின்பு நாம் தொழுகிறது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? நம்முடைய அந்தஸ்துக்கள் உயருமா இல்லையா? இதை தாண்டி அன்பான பெருமக்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை கிதாபுகளில் குறிப்பிடுகிறார்கள், நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபர்லு சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று பார்த்தால் அல் ஃபர்லு அஃதலு மினன் நஃபில். இது அனைவரும், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒப்புக்கொள்கிற உண்மை. நஃபிலைக்கான ஃபர்லு மிகச் சிறப்பானது. நஃபிலைக்கான ஃபர்லு மிகச் சிறப்பான காரணம், ஃபர்லு கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். எனவே அதுதான் மிகச் சிறப்பு. ஆனால் இந்த ஒரு பொது சட்டத்திலிருந்து 3 விஷயங்கள் விதிவிலக்காக ஆக்கப்படுகிறது. அதாவது நஃபிலைக்கான ஃபர்லு சிறப்பு என்கிற அந்த பொது சட்டத்திலிருந்து ஃபர்லைக்கான நஃபில் மிகச் சிறப்பானது என்பதில் 3 விஷயங்கள் வருகிறது. நஃபில் சிறந்ததாக ஆகிவிடும். நஃபில் பொது சட்டம் என்ன? அல் ஃபருது அஃதலு மின நஃபில். நஃபிலைக்கான ஃபர்லு சிறப்பு வாய்ந்தது. அதிலிருந்து விதிவிலக்காக ஆக்கப்படுகின்ற 3 மசாயில் இருக்கின்றன. அந்த 3 மசாயில்களில் ஃபர்லு மிக சிறந்ததல்ல, நஃபில் மிக சிறந்தது. வஹாதா இஹ்தா அல் மசாயிலி சலாசா அல் முஸ்னாத்து மின் காயிதா அல் ஃபர்து அஃதலு மின நஃபில் என்று கிதாபில். அந்த 3 விஷயங்கள் என்ன? அந்த 3 விஷயங்களில் ஒன்று இந்த உது. அருமை சகோதரர்களே, உது எப்போது ஃபர்து என்று கேட்டால், பக்து வந்ததற்கு பின்னாலே நாம் எப்போது தொலை தயாராகிறோமோ அப்போதான் ஃபர்து. இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்த விஷயம். ஆனால் பக்து வருவதற்கு முன்னாலேயே நாம் உழுவோடு தயார் இருப்பது நஃபில். இந்த ஃபர்து சிறந்ததா அந்த நஃபில் சிறந்ததா என்றால் நஃபில் சிறந்தது என்கிறார்கள். பக்துக்கு முன்னாலேயே நாம் உழுவோடு தயாராக ரெடியாக இருப்பது. காரணம், அல்லாஹ் எப்போதும் நம்மை அழைப்பான். அழைத்த மாத்திரத்தில் நாம் பள்ளிக்கு விரைய வேண்டும். விரைந்து உடனே தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த வணக்க வழிபாட்டின் மேலே உள்ள அந்த ஷவுக்கை காட்டுகிற காரணத்தினாலே இந்த சந்தர்ப்பத்தில் ஃபர்லை விட நஃபில் உயர்ந்ததாக மாறுகிறது. 2வது விஷயம்தான் சலாம் உரைப்பது. சலாம் சொல்லுகிறோமே, இதில் சலாம் சொல்லுவது சுன்னத்து. நண்பர்களை பார்த்து, இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுவது சிறப்பு. அதற்கு பதில் சொல்லுவது ஃபர்லாகிறது, வாஜிபாகிறது. நம்மை பார்த்து ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நாம் திரும்பவும் அலைக்கும் சலாம் என்று சொல்வது ஃபர்து வாஜிபிலே சேருகிறது. இதில் ஃபர்து சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று கேட்டால் அருமை சகோதரர், நஃபில் சிறந்ததாக ஆகிறது.
காரணம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள், உங்களில் மிகச்சிறந்தவர் யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறார்களோ, முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்தவர். காரணம், அவரிடத்தில் கர்வம் இல்லை, பெருமை இல்லை. சலாம் சொன்னாலும் கூட பதில் சொல்லாமல் தலையை அசைத்து விட்டு போவது அது என்ன நியாயம்? எனவே ஒருவர் சலாத்திலே முந்திக் கொள்கிறார் என்றால் அவர் மிகச் சிறந்தவர். முந்திக் கொள்வது என்பது நஃபில், ஆனால் அவரைத்தான் சிறந்தவர் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பதில் சொல்வது ஃபர்ல், அது இரண்டாவது விஷயமாக ஆகிவிடுகிறது. இந்த விஷயத்திலேயும் கூட ஃபர்லைக்கான நஃபில் சிறந்ததாக ஆகிறது. மூன்றாவது ஒரு மசலா தான், நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், ஒரு 500 1000 இப்படியாக நாம் கடன் கொடுத்திருப்போம். அவர் அந்த கடனை செலுத்துவதற்கு பெரும் முயற்சி, ரிஸ்க் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ஏழை மூசிர், அரபியிலே மூசிர் என்பார்கள். ஆனால் அவரால் கடன் செலுத்த முடியவில்லை, அவரால் அந்த கடனை திருப்பி தர முடியவில்லை. இப்போது இரண்டில் ஒன்று நாம் செய்யலாம். ஒன்று என்ன செய்யலாம், நீ 1000 ரூபாய் தர வேண்டாம், ஒரு 500 ரூபாயாவது கொடு என்று அதிலே நாம் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது கொஞ்சம் காலம் தாழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தார் என்பார்கள் அதற்கு அரபியில். அப்பா 1 மாதத்தில் தரதா சொன்னியப்பா, இன்னொரு 2 மாதம் எடுத்துக்க, ஒரு 3 மாதம் ஆகட்டும், எப்படியாவது நீ கடனை திரும்ப கொடுத்துருப்பா, செலுத்திருப்பா, இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, சார் பரவாயில்லப்பா, நீ ரொம்ப சிரமப்படுற, கஷ்டப்படுற, நீ ஒன்றும் அந்த பணத்தை தர வேண்டாம்ப்பா, உனக்கும் எனக்கும் இடையில், அல்லாவுக்கு இடையில் உள்ள ஒரு விஷயம், நான் அதை மன்னிச்சு விட்டுறேன்ப்பா, நீ அதுக்காக நீ பெரிய சிரமம் எடுத்துக்கொள்ளாதப்பா. எத்தனையோ மோசடிகள் இருக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள், நம்மிடத்தில் கடன் பெற்றிருப்பார்கள், அவர்களால் அந்த கடனை செலுத்த முடியாது, அது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அவர் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார், ஆனால் அவரால் முடியவில்லை. இந்த இரண்டில் எது ஃபர்ல், எது சிறந்தது என்று கேட்டால், நாம் காலம் தாழ்த்துவது என்பது ஃபர்ல். காலம் தாழ்த்துவது என்பது ஃபர்ல். கொஞ்சம் டைம் கூடுதலாக தவணை கூடுதலாக கொடுப்பது. 1 மாதம் நாம் நிர்ணயம் செய்திருப்போம், இன்னும் 2 மாதம் கொள்ளுங்கள் என்று சொல்வது ஃபர்ல். அதே சமயத்தில் எது நஃபில் என்று கேட்டால், கடனை தள்ளுபடி செய்வது. அதற்கு அரபியில் இபுரா உல் மூசிர் என்பார்கள். தள்ளுபடி செய்வது என்பது அது நஃபில். இதில் நஃபில் சிறந்ததா ஃபர்ல் சிறந்ததா என்று கேட்டால் நஃபில் சிறந்தது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது அல்லாஹ் நம்முடைய பெருந்தன்மையை பாராட்டுகிறான். இப்படி ஒரு கடனாளிக்கு, ஒரு கஷ்டப்படக்கூடியவருக்கு அவருடைய கஷ்டத்தை நாம் தீர்த்து வைக்கிற போது மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு ஏற்பட போகிற கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் கூட எத்தனையோ கஷ்டங்களை அல்லாஹ் நம்முடைய சகோதர முஸ்லீம்களுடைய அந்த துன்பங்களிலே பங்கெடுக்கிற போது நம்முடைய துன்பங்களை அல்லாஹ் இலேசாக்க போதுமானவன். இந்த 3 மசாயில்களையுமே ஃபர்லு சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று பார்க்கிற போது நஃபில் சிறந்ததாக ஆகிறது ஃபர்லைக்கான. ஆனால் மற்ற எல்லா மசாயில்களையும் ஃபர்லு தான் மிக சிறந்தது நஃபிலை விட. ஆக இந்த 3 மசாலாக்களில் இந்த உது சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிறது. நாம் வக்து வந்ததற்கு பின்னால் ஒது செய்வது கடமை. தொழுகைக்கு நாம் தயாராகிற போது அது ஃபர்ல். ஆனால் வக்து வருவதற்கு முன்னாலேயே நாம் உழுவோடு ரெடியாக இருப்பது இருக்கிறது நஃபில். இந்த நஃபில் சிறந்தது. எனவே உழுவுடைய பாடத்தில் இந்த நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. நாம் எப்போதுமே உழுவோடு ரெடியாக தயாராக, கடைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், மதரசாக்களில் பணிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்ப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உதுவோடு ரெடியாக இருந்தால் வாங்க சொல்லப்பட்ட மாத்திரத்தில் ஒரு 5 நிமிடம் தாமதமானாலும் பரவாயில்லை, எவ்வளோ சீக்கிரமாக பள்ளிக்கு வர முடியுமோ அப்படியே நாம் தொழுகையில் நிற்கிற போது அல்லாஹ் நம்மை பாராட்டுகிறான், நம்மை வாழ்த்துகிறான், அல்லாஹ் நமக்காக கருணை காட்டுகிறான். ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இந்த மனிதன் எவ்வளவு துரிதம் காட்டுகிறான், எவ்வளவு ஆர்வப்படுகிறான் என்கிற அந்த ஆர்வம் இருக்கிறது. அல்லாஹ் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். இது போன்ற நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், சமுதாயம் அத்தனை பேருக்கும் நல்லுதவி செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.